வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து மேக் பண்ண போகிறோம். அது எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பானையை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் வந்து ஊற்றிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து மேக் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் பானை வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரை ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அதுவுமே செம்மையாக வந்து ஒர்க் ஆச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா AloeVera யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரெடி பண்ணியிருப்போம். எலுமிச்சம்பழத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரெடி பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பர் நார்மல் பானையை வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு கல்லுப்பு தான் வந்து போட போகிறோம். நல்லா கொஞ்சம் நிறையாவே கல்லுப்பு போட்டுக்கலாம். இது நார்மல் தண்ணியில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் உப்பு தண்ணியில் தான் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கை அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு வந்து நல்லா கரையிட்டோம். கல்லுப்பு வந்து அதுவாகவே கரைஞ்சிரும். ஒரு 2 இது வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. சரி, ஓகே. கல்லுப்பு வந்து நல்லா வந்து கரையிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரொக்கடைல் கிளிப்பு இருக்குது நம்மகிட்ட. அதை தான் இங்கே வந்து மாட்ட போகிறோம். உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து போடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2-3 டைப்பில் வந்து போடலாம். ஜிங்க்கு அந்த மாதிரி வந்து போடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலையுமே மடித்து போடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, இந்த மாதிரி இரும்பையும் வந்து போடலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு இருக்குது பார்த்திங்களா, இரும்பு சேத்தாப்பில் தான் வச்சு வந்து போட போகிறோம். இரும்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தே வந்து போட்டுக்கலாம். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை, சின்னதுனால சின்னதாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் அதிகமாக வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போல்ட்டை மட்டும் மேலே வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போல்ட்டை. அவ்வளோதாங்க. இதை வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோங்க. வயரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் வயர்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. இதை நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளை சுற்றி விட்டால் முடிஞ்சிடும். அவ்வளோதான், சுற்றி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே தண்ணியில் வந்து இறக்கிற போகிறோம். உள்ளக்க தண்ணியில் வந்து இறக்கிடலாம். இந்த வயர் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே இங்கே வந்து கிளிப் வந்து மாட்டணும். ஸோ அதுக்காக இப்போ வந்து தண்ணிக்குள்ளே விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல் கிளிப்பு நம்மகிட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கிறேன். இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விட்டு மேலே வந்து கிளிப்பை வந்து மாட்டி விட்டுறேன். அவ்வளோதான், இப்போ மாட்டி விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கண்டிப்பாக. அது வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்தில் வச்சு எல்லாமே டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காப்பர் பானையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இரும்பை வந்து உள்ளக்க கட்டி இறக்கியிருக்கோம் பார்த்திங்களா. இதில் இரும்பு அலுமினியம் ஃபைல் எல்லாமே கலந்து தான் இருக்குது. நம்ம வந்து அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேத்தோட வந்து யூஸ் ஆகுது இது. சரி, ஓகே. இதை வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல் கிளிப்பை வந்து இப்படி மாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனோட வந்து ஆக்ட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு எவ்வளோ இதிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி கிளிப்பை தான் மாட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேத்தாப்பில் வச்சு நம்ம வந்து மல்டிமீட்டரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20ல் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைடு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1/2 வோல்ட் கிட்ட கிடைக்குதுங்க. இருங்க, நான் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். மைனஸில் காட்டுது, இருங்க செக் பண்ணிக்கிறேன் இன்னொருக்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க காட்டுறேன். 1 வோல்ட் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள்
0.55 காட்டுது பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து அதை அசைக்க வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அதை நான் வந்து எங்கள் கண்ணால் பார்த்தேன். யுவகரிஸ் அந்த உள்ளக்குள்ளதை லைட்டாக எடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்கு அந்த பிளாக் கலர் வயரை மட்டும் லைட்டாக தூக்கு. இப்போ வந்து பாருங்களேன், அந்த வயரை தூக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, இதாகுது. ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து மாறி மாறி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து ஆனால் கிடச்சிக்கிட்டு இப்போ விட்டுரு. இப்போ வந்து விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழையபடி வந்து பார்த்திங்கன்னா வருது. இப்போ வந்து குறையுது, கூடுது, மாறி மாறி நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சால்ட் இன்னும் கரையாமல் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா எல்லாமே கரைஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம இவ்வளவு போடுறதோட நம்மளுக்கு ஒரு சின்ன போல்ட் வந்து போடுறது மூலமாகவே நம்மளுக்கு நிறையா தான் கிடைக்குது. சரி ஓகே, அதுவே நம்மளுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மோட்டரை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதா, சரி ஓகே, இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இது வந்து கம்மியான எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் நம்மளுக்கு சுத்த தாங்க செய்யும். ஸோ அதனால் பார்த்தீங்களா, சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, செமையாக நம்மளுக்கு சுத்த ஆரம்பிச்சு இருக்கு. அது ஜாயிண்ட் ஆகுறதுல இதாக இருக்குது. சுற்றிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வச்சாச்சு. மெதுவாக சுற்றுது. லைட்டாக ஆட்டினு எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே சுற்றுது, நின்றுச்சா. இப்போ பாருங்க, லைட்டாக எடுக்க அதாவது இந்த கிளிப்பை நல்லா வச்சுக்கலாம். பயங்கரமாக சுற்றுதுங்க, பயங்கர ஃபோர்ஸாக சுற்றுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செம்புக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வைப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண் மாதிரி உள்ளது அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து உள்ளக்க வந்து தட்டுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக தான் கிடைக்கும். அதை வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி மாதிரியே ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு எப்போனா தேவையோ அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்னதில் வைக்கும் போலே நம்மளுக்கு இது சுத்த தான் செஞ்சிச்சு. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிக எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்க தான் செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனோட செயல்படுது. நம்ம நடுவில் வந்து ஒரு போல்ட் கட்டி உள்ளே இறக்கணும் பார்த்தீங்களா, அது வந்து கேத்தோட வந்து செயல்படுது. ஸோ அதுதான் இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. அதாவது NaCl சோடியம் குளோரைடனை வந்து நம்ம வந்து உள்ளக்க வந்து ஊற்றும் போல வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் சைடும், குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு சைடும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு சைடு நோக்கி வந்து போக ஆரம்பிக்கும். அதை வந்து நான் இமேஜ் வந்து நான் டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் சால்ட் வாட்டரில் வந்து போடுறீங்க அப்படின்னா வெறும் ஒரு கப்பில் வந்து சால்ட் வாட்டரை ஊற்றிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 2 இது நம்மளுக்கு தேவைப்படும். கேத்தோடுக்கு வந்து ஜிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த எதுவும் இல்லாமல் போல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது முடியுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். இது மோஸ்ட்லி வந்து யாரும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்னதில் வந்து பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம சூப்பராக வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து 100% வந்து ஒர்க் ஆகுறது. இதை செஞ்சு பாருங்கள். போல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு காப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டை கட்டி உள்ளக்க இறக்கிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எப்படி வருதுன்னு மட்டும் ரிசல்ட்டை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.